ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம எங்க போறோம்னா மச்சான் சொல்லு மச்சான். தமிழ்நாடு தீயணைப்பு துறையினர் வந்து ஒரு அவேர்னஸ் வீடியோ பண்றாங்க, அதை பாக்குறது தான் போறோம். எந்த மாதிரி அவேர்னஸ் மச்சான்? அது ஒன்றும் இல்லை மச்சான், தீபாவளி பண்டிகை வருது இல்ல, நம்ம குழந்தைங்கலாம் பட்டாசு வெடிக்கிறாங்க, அது எந்த அளவுக்கு சேஃபா வெடிக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க சைட்ல இருந்து நமக்கு ஒரு சில விஷயம்லாம் சொல்றாங்க. ஃபுல்லா இந்த வீடியோ பாருங்க, இதுல எல்லாமே கிளியரா சொல்லியிருக்காங்க. இதை பார்த்து தயவு செஞ்சு பண்ணுங்க. முக்கியமா குழந்தைங்களுக்கு இந்த வீடியோ காட்டுங்க. தானே மச்சான்? அவங்க வீடியோல போலாம் வாங்க. இந்த தீபாவளியை வந்து சேஃபாக விபத்து இல்லாத தீபாவளியாக கொண்டாடுங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து தீபாவளி பேரண்ட்ஸ், அதாவது குழந்தைகள் வந்து உங்கள் முன்னாலேயே தான் வெடிக்கணும். அவங்க வந்து நிறைய விபத்துக்கள் வந்து குழந்தைங்க சிக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அதுதான் நான் சொன்னேன், இந்த போய் பட்டாசை வந்து பைப்பில் வெடிச்சு கண்ணு விபத்து நடக்குது. ராக்கெட் ஃபயர்னால போய் குடிசை வீடுலாம் எரியுது. எங்களுக்கு ரீசெண்டாக நிறைய சைதாப்பேட்டில் 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கால் வந்துச்சு. ராக்கெட் வந்து குடிசை வீட்டு மேலே எரிஞ்சு அந்த வீடு ஃபுல்லாக எரிஞ்சு போச்சு. நம்ம சந்தோஷமா கொண்டாடுறோம். அந்த டைம்ல வந்து மற்றவங்களுக்கு யாரோ வருத்தப்படுற மாதிரி மாத்திடக்கூடாது. ஓகேங்களா? நீங்க ராக்கெட் வெடிக்கிறீங்க அப்படின்னா அது சேஃபான ஒரு எம்டி கிரவுண்ட்ல வைங்க. ஓகேங்களா? எம்டி கிரவுண்ட்ல வச்சிங்கன்னா அந்த ராக்கெட்டோ சேஃபா போய் இது பண்ணும், நம்மளும் சந்தோஷமா இருப்போம். நீங்க அது ஒரு அசால்ட்டான பொருள், பக்கத்துல ஒரு தென்னை மரம் இருக்கு, அந்த இடத்துல போய் வெடிச்சோம்னா அது தென்னை மரத்துல போய் பத்திக்கு எரிய வாய்ப்பு இருக்கு. அதுல பக்கத்துல ஒரு ஓலை குடா இருக்கு, நாங்க பத்த வச்சிருவோம், அது எங்கேயோ போய் விழும். அங்க போய் அந்த ஓலை குடாசில வந்துச்சுன்னா அந்த வீடு எரிய ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி உங்க பெத்தவங்க பசங்க வந்து உங்க கண்காணிப்புல வச்சுங்க வெடிக்கும் போது. அதே மாதிரி டைட்டு காட்டன் கிளாத் போடுங்க. பக்கத்துல ஒரு வாளி வச்சுக்கோங்க. வாளி வச்சுக்கிட்டு அந்த தண்ணி வச்சுக்கிட்டு எதனா ஒரு அசாரம் நடந்துச்சுன்னா, ஒரு தீ காயம் நடந்துச்சுன்னா தண்ணி உடனே ஃபர்ஸ்ட் எய்டுக்கு அந்த தீ காயத்து மேல தண்ணி ஊத்துங்க. உடனே அதை ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ற மாதிரி ஆயிடும். அதுல வந்து நம்ம விபத்துகளை தவிர்க்கலாம். இந்த விபத்து இந்த தமிழ்நாட்டுல வந்து இந்த தீபாவளி வந்து விபத்து இல்லாத தீபாவளியா மாறணும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வேற எதனா டவுட் இருந்தா இந்த ஃபயர் சர்வீஸ் பத்தி உள்ள எக்யூப்மெண்ட் பத்தி எல்லாம் சொல்லி தரோம். விருப்பம் தான் வந்து கத்துக்குங்க. ஓகேங்களா? இந்த ஒரு நாள் மட்டும் தான் இந்த ஃபயர் சர்வீஸ்ல நாங்க இது கண்டக்ட் பண்றோம். ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி ஸ்டூடெண்ட்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்கு மட்டும் தான். இந்த ஃபேமிலியா இப்போ நீங்க எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். இந்த ஃபயர் சர்வீஸ்ல என்னென்ன வெஹிக்கிள் இருக்கு, உள்ள எப்படி செயல்படுது, என்னென்ன எக்யூப்மெண்ட் இருக்கு, அதை பத்தி எல்லா டீடைல்ஸும் நாங்க வந்து சொல்லி தரேன். அப்படி வாங்க, அப்படியே லைனா வந்துருங்க. ஃபயர் சர்வீஸ்ல வந்து கால் வந்துடும். இப்போ யாரோ எதாவது தீ விபத்து நடந்துச்சு, ஏதோ ஒரு ஆபத்து நடக்குதுன்னா உடனே எங்களுக்கு கண்ட்ரோலில் கால் பண்ணுவாங்க. 101 கால் பண்ணீங்கன்னா அவங்க கண்ட்ரோலில் மெசேஜ் வரும். மெசேஜ் வந்து அடுத்த 18 செகண்ட்ல வண்டி மூவ் பண்ணுவோம். மூவ் பண்ண உடனே அவங்க ஒரு பெல்லு போடுவாங்க. பெல்லு போட்ட உடனே வண்டியில் ஏறுவோம். இங்கே வந்து ஃபர்ஸ்ட் ஆஃபீஸர் உட்காருவாங்க. முன்னணி தீயணைப்போர் இல்லை SSO, சீனியர் ஆஃபீஸர், ஸ்டேஷன் ஆஃபீஸர் அப்படின்றவங்க உட்காருவாங்க. அந்த இடத்துல டிரைவர் உட்காருவாங்க. இதில் க்ரூ உட்காருவாங்க. எவ்வளோ பேர் அந்த விபத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த க்ரூ இங்கே உட்காருவாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த க்ரூனா நாங்க போய் உட்காருவோம். ஓகேங்களா? 4 பேரோ 5 பேரோ, அந்த விபத்துக்கு ஏற்ற மாதிரி 2 பேரோ 3 பேரோ அந்த மாதிரி இவ்வளோ உட்காருவோம். ஸோ இதுல வந்து என்ன இருக்கு அப்படின்னா, ஸோ ஃபயர் சர்வீஸ்ல வந்து இதுல டேங்க் வந்து 1200 லிட்டர் கெப்பாசிட்டி டேங்க். ஓகேங்களா? இந்த தண்ணி காலி ஆயிடுச்சு. ஒரு இடத்துல வந்து நல்லா ஃபயர் ஆகுது, அந்த இடத்துல நாங்க அணைக்கிறோம், தண்ணி காலி ஆயிடுச்சு. அப்ப என்ன பண்ண முடியும்? திரும்பியும் போய் எல்லாம் எடுத்துட்டு வர டைம்லாம் இருக்காது. பக்கத்துல ஏரியோ குளமோ இல்லை கிணறோ ஏதோ இருந்துச்சுன்னா இந்த ஹோண்டா பம்ப் வச்சு சக் பண்ணும். சக் பண்ணிட்டு இங்க மேல தண்ணி அனுப்பிச்சுட்டு அப்படியே ஃபயர் ஃபைட்டிங் பண்ணிட்டு இருப்போம். அதுக்காக இந்த ஓட்டா பம்ப் வச்சிருக்கோம். ஸோ இது வந்து பிபி சூட்டுன்னு சொல்லுவாங்க. நாங்கள் ஃபயர் ஃபைட்டிங் பண்ணும் போதே அந்த 18 செகண்ட் வண்டிக்குள்ள ஏறும் போதே நாங்கள் பிபி சூட் போட்டுப்போம். ஃபயர் வந்து ஒரு ரொம்ப வெப்பமானது, அதுக்கு நம்ம ஸ்கின் எல்லாம் தாங்காது. ஸோ அந்த இடத்துல உள்ள போறோம்னா அதுக்கான பாதுகாப்பு விவரங்களை போட்டு போனோம். ஸோ ஹெல்மெட் ஒன்று போட்டுப்போம். இந்த பிவி சூட்டுக்குள்ள என்னென்ன இருக்குன்னா ஹெல்மெட் இருக்கு, ஹெல்மெட்டு, சூட்டு, மேலே போடுற சூட்டு, கீழே போடுற ஃபேண்ட்டு, அது கீழே கம்பூட் பெருசா ஒன்று போடுவோம். அந்த கம்பூட் போட்டு உள்ள போய் ஃபயர் ஃபைட்டிங் பண்ணோம். ஓகேங்களா? அடுத்த ஸோ இது வந்து ஃபயர் ஃபைட்டிங்ல வந்து இந்த ஓஸ் சொல்லுவோம். இப்போ ஒரு இடத்துல ஃபயர் நடக்குது, அது கொஞ்சம் லாங்ல இருக்கு அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ஓஸ் போடும். இந்த ஓஸ் வந்து 2 டைப் இருக்கு. ஓகேங்களா? சிந்தட்டிக் எனாமல் ரப்பர் ஓஸ், இன்னொன்று வந்து கேன்வாஷ் ஓஸ். ஓகேங்களா? கேன்வாஷ் ஓஸ் அங்கே பின்னாடி இருக்கு, அந்த சைடில் காட்டுறேன். ஸோ இந்த ஓஸ் வந்து 50 மீட்டர்ல இருக்கு, 100 மீட்டர்ல இருக்கு. இப்போ நம்மளுக்கு சில பக்கத்துலேயே டிஃபென்ஸ்ல இருந்துச்சுன்னா அந்த இடத்துல ஃபயர் ஃபைட்டிங் 50 மீட்டர் போடலாம். இதுவே ஒரு 2 கிலோமீட்டர் இருக்கு, இல்லை ஒரு 1 கிலோமீட்டர் இருக்கு, நம்ம வந்து ஒரு 200 மீட்டர் 800 மீட்டர் எல்லாம் இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல வெஹிக்கிள் போக முடியாது. அப்போ நம்ம ஓஸ் கனெக்ட் பண்ணி போறதுக்கு இந்த ஓஸை போட்டுப்போம். ஓகேங்களா? ஸோ இதுல வந்து ஃபீமேல் கப்ளிங், மேல் கப்ளிங்னு வாங்க. இதுக்கு வந்து மேல் கப்ளிங், இதுக்குள்ள இருக்குது ஃபீமேல் கப்ளிங். ஓகேங்களா? இந்த மெயில் கப்ளிங் வச்சு பின்னாடி கனெக்ட் பண்ணுவோம். வாங்க இந்த சைடில் காட்டுறோம்.
இதுக்கு பேர் என்ன சொன்னா மெயில் கப்ளிங். இந்த மெயில் கப்ளிங்கை வந்து இதோட கனெக்ட் பண்ணுவோம். இப்போ ஃபயர் ஃபைட்டிங் நடக்குது, டக்குன்னு அங்கே ஃபயர் ஆகுது ஸ்பாட்ல அப்படின்னா எங்க டிரைவர் வந்து நிற்பாங்க. நின்னவனே இந்த ஃபீமேல் கப்ளிங் இதை கனெக்ட் பண்ணுவாங்க. எங்க மென் ஒருத்தர் உடனே ரோல் பண்ணி போய் அந்த இடத்துல ஸ்பாட்ல நின்று அந்த பிரான்ச் பைப்பை வந்து இதோட இதை கனெக்ட் பண்ணி ஃபயர் ஃபைட்டிங் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இதில் பிரான்ச் வந்து நிறைய டைப் ஆஃப் பிரான்ச் இருக்கு. மெட்டல் பிரான்ச், ஹேண்ட் கண்ட்ரோல் பிரான்ச், டிஃப்யூசர், அந்த மாதிரி ஏகப்பட்ட பிரான்ச். இந்த பிரான்ச் எதுக்காக? இந்த பிரான்ச் வந்து ஒரு ஸ்பெஷல் பிரான்ச். ஓகேவா? இது வந்து அப்படியே அட் அ டைம்ல வந்து ஆஃப் பண்ணலாம், ஆன் பண்ணலாம். ஓகேவா? இங்கே ஆஃப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அந்த இடத்துல டிஸ்டன்ஸ்ல இருக்கும், நம்ம வாட்டர் ஆஃப் சொல்றதுக்கு டைம் ஆகும். அப்படின்னா இதுலேயே ஆஃப் பண்ணிக்கலாம், இதை ஆன் பண்ணிக்கலாம். இது ஸ்பெஷலாக வேற என்ன பண்ணலாம்னா, எலக்ட்ரிக் ஃபயர் ஆகுது, ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது, இது எலக்ட்ரிக் ஃபயர் ஆகுதுன்னா நம்ம தண்ணியை தொடர்ந்து அடிச்சோம்னா நம்ம மேலே கரண்ட் பாயும். நம்ம எலக்ட்ரிக் ஃபயருக்கு எப்படின்னா விட்டு விட்டு அடிக்கணும். விட்டு விட்டு அடிச்சாதான் அந்த பாயுது. தொடர்ந்து அடிச்சா நம்ம மேலே கரண்ட் பாயும். ஸோ இங்க இதுல என்ன இருக்குன்னா பிஎஸ் செட்னா என்ன அப்படின்னா, இப்போ மூச்சு சில டைம்ல வந்து புகை சூழ்ந்த இடங்கள், மூச்சு விடாத டைம் முடியாத இடத்துல வந்து நம்ம மாஸ்க் போட்டுக்கிட்டு அந்த ஆக்சிஜன் சப்ளையோட நம்ம போவோம். நீங்க படத்தெல்லாம் பார்த்துருப்பீங்களா? ஸோ மாஸ்க் உள்ள போட்டுட்டு பின்னாடி ஆக்சிஜன் சிலிண்டர் வச்சிருப்பாங்களா, அதுதான் இது உள்ள இருக்கு பிஎஸ் செட். இந்த சிலிண்டரை பயன்படுத்தி பண்ணுவோம். ஸோ இது ஏன் இங்க வச்சிருக்கீங்க கேட்கலாம். இப்போ ஃபயர் வண்டியில தான் வைக்கணும், அங்கே தானே புகை இருக்கும், புகை இருக்கிற இடத்துல தானே வைக்கணும். இதே ஏன் நாங்கள் ரெஸ்கியூ டெண்டர்ல வச்சிருக்கோம் அப்படின்னா, இப்போ ஒரு இடத்துல வந்து கிணத்துல வந்து ஆடு மாடோ ஏதோ கிணத்துல விழுந்துருச்சு, அந்த கிணத்துல இறங்கும் போது விஷவாயு இருக்கலாம் சம்டைம். ஓகேங்களா? இப்போ ரீசெண்டா ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி பாம்பேல ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. ஒரு பூனைக்குட்டி கிணத்துல விழுந்துச்சு அப்படின்னு போய் பூனைக்குட்டி காப்பாற்ற போய் 5 பேரும் கிணத்துல உயிரில் இறந்துட்டாங்க. போய் அந்த பூனைக்குட்டி காப்பாத்துறேன். ஏன்னா அதுல மிடில் லெவல்ல விஷவாயு இருக்கு. ரொம்ப நாள் இருக்க டம்ப் பண்ணி கிணறுல என்ன இருக்கும்? விஷவாயு தான் இருக்கும். ஓகேங்களா? அது அவேர்னஸ் இல்லாம தெரியாம போய் இறங்கினா நம்ம உயிர் காப்பாத்தலாம் போனோம், அப்புறம் நம்ம உயிர் இறக்க கூடாது. ஸோ அதுக்காக என்ன பண்ணோம், இந்த சேஃப்டி, இந்த நாங்கள் மாஸ்க் போட்டுட்டு இதில் வந்து ஓப்பன் அட்மாஸ்பியர் ஏர் இருக்கும், நான் அந்த ஏரை சுவாசிக்கிட்டு உள்ளே இறங்கி அந்த உயிரையும் காப்பாற்றும், நம்மளும் சேஃபாக இருந்து பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஹைட்ராலிக் பம்பு. இப்போ ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது, என்ன ஆக்சிடென்ட் ஆகிற டைமில் எங்களுக்கு ரீசெண்டாக கலெக்டர் ஆஃபீஸ் தான் சொன்னல, கலெக்டர் ஆஃபீஸில் பிரிட்ஜ் ஒன்று இருக்குது. அந்த பிரிட்ஜ் மேலே 2 மணிக்கு எங்களுக்கு மிட் நைட்டு ஒரு கால் வருது. அங்கே ஒரு லோடு வண்டி, அதாவது என்ன சொல்றது, கோயம்பேடுக்கு லோடு எடுத்துன்னு போறாங்க, காய்கறி லோடு. அந்த லோடு எடுத்துன்னு போகும்போது லாரி ஸ்பீடா போகும்போது முன்னாடி பின்னாடி இடிச்சுக்கிட்டு பயங்கர ஆக்சிடென்ட் ஆகி உள்ள அந்த டிரைவர் வந்து உயிருக்கு போராடிட்டு இருக்காரு. ஆம்புலன்ஸால எடுக்க முடியல. எங்களுக்கு உடனே கால் பண்ணியிருக்காங்க. கால் பண்ணி நாங்கள் போறோம். ஃபுல்லா அந்த வண்டி வந்து 2 ஒட்டிட்டு இருக்கு, மெஜ் ஆயிட்டு இருக்கு. அப்போ நம்ம வெறும் கையால இசிக்க முடியாதுல்ல, அதுக்கு எக்யூப்மெண்ட் தேவை, ஹைட்ராலிக் ப்ரெஷர் தேவை. அந்த பம்ப் யூஸ் பண்றோம். இதுல வந்து இந்த ஓஸ் கனெக்ட் பண்ணி ஸ்ப்ரெட்டர் கட்டர்னு இருக்கும், காம்பி டூல் அதை கட் பண்றதுக்குலாம் இந்த பம்ப் யூஸ் பண்ணுவோம். அதை அவங்க அந்த சைட்ல காட்டுறேன். அதை கட் பண்ணி நம்ம வெளியே எடுப்போம். ஓகேங்களா? முக்கியமான ஒரு விஷயம், நான் உயிரை காப்பாத்துறதுல இந்த வண்டியில முக்கியமான பங்களிப்பு இதுதான். ஓகேங்களா? இதுக்கு பேர் என்னன்னா லைஃப் பாய் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேரு லைஃப் ஜாக்கெட். ஓகேங்களா? யாரோ ஒருத்தவங்க உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க, ஆத்துலயோ வெள்ளத்திலயோ எங்கேயோ நீர்நிலையில மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு உடனே உயிர் காப்பாத்துறதுக்கு இதை பயன்படுத்துவோம். ஓகேங்களா? இப்போ ரன்னிங் வாட்டர்ல ஒருத்தர் ஆத்துல அடிச்சுட்டு போயிடுறாங்க, அவங்களை உயிர் காப்பாற்றணும், நாங்களும் இந்த லைஃப் பாய் போட்டுக்கிட்டு லைஃப் ஜாக்கெட் போட்டுட்டு அவங்களுக்கும் அந்த ரன்னிங் வாட்டர்லயே நீச்சல் அடிச்சுட்டு போய் அவங்களை காப்பாற்றுவோம். இது ஒரு மாடோ இல்ல பூனைக்குட்டியோ நாயோ ஏதோ கிணத்துல வந்துச்சுன்னா இதை நாங்க மாட்டிக்கிட்டு அங்க போய் அந்த மாட்டியை கைத்தை கட்டிட்டு மேலே எடுத்து யூஸ் பண்றதுக்கு இதை பயன்படுத்துவோம். ஸோ இதே வச்சிருக்கோம் அப்படின்னா, இது ஆம்புலன்ஸ்ல இருக்கு பார்த்துருப்பீங்க ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா? இதே நாங்க வச்சிருக்கோம் அப்படின்னா, நாங்க ஏதோ ஒரு ஸ்பாட்டுக்கு போறோம், போய் அங்க கொலாப்ஸ்ல யாரா மாட்டிக்கிறாங்க, அவங்க வந்து ஆரோக்கியமா தான் இருப்பாங்க, அவங்களை தூக்கிட்டு வரும்போது அவங்களுக்கு எந்த இது இல்லாம தூக்கிட்டு வந்துடலாம். முதுகெலும்பு எதனா உடஞ்சு போச்சுன்னா அதை நம்ம தூக்கும் போது அவங்களுக்கு இன்னும் போன் ஃப்ராக்சர் ஆகும். ஸோ அவங்கள சேஃபா கொண்டு வரணும்னா இதுல கொண்டு வரலாம், படுக்க வச்சு. ஓகேங்களா? ஸோ அதுக்காக தான் போன் ஃப்ராக்சர் நம்ம தூக்க போய் அவங்களுக்கு இன்னும் ஃப்ராக்சர் ஆகி உயிருக்கு ஆபத்தாச்சுன்னா ஸோ அவங்களை தூக்கும் போதே சேஃபா கொண்டு வரதுக்கு இதை பயன்படுத்துறோம். ஓகேங்களா? இது பேர் லைஃப் ஜாக்கெட், லைஃப் பாய். இந்த கயிறு வச்சு தான் பயன்படுத்தும், கிணத்துல இறங்குறது, அந்த கட்டி மாடை இசிக்கிறது எல்லாமே. ஓகேங்களா? அப்படி 4 பேர் வந்துருங்க, அப்படி கொஞ்சம் பேர். ஸோ இதுக்கு பேர் என்னன்னா ஏர் லிஃப்டிங் பேக்னுவாங்க. ஸோ ஏதோ ஒரு விபத்துல யாரோ அடியில மாட்டிக்கிட்டாங்க, இல்லை பில்டிங் கொலாப்ஸ் நடக்குது, இல்லை ஒரு லாரி வந்து அடியில யாரா மாட்டிக்கிட்டாங்க, அந்த லாரியை தூக்கணும், ஒரு 12 டன் 20 டன் வெயிட்டை இதை லிஃப்ட் பண்ணும். இதுல வந்து ஹேர் இந்த சிஸ்டம் யூஸ் பண்ணி இது ஏரை வந்து ஃபில் பண்ணுவோம். ஃபில் பண்ண அட்ட செகண்ட்லேயே இந்த வண்டியை தூக்கும். இதுக்கு பேர் ஏர் லிஃப்டிங் பேக். ஓகேவா? ரெஸ்கியூல இது மெயினாக யூஸ் பண்ணுவோம்.
அப்படியே எவ்வளவு டன் வெயிட்டா இருந்தாலும் அது தூக்கும். எனக்கே சொல்லணும். மோஸ்டா இதெல்லாம் விபத்துகளை பயன்படுத்தும். விபத்துகள்லயோ பில்டிங் கொலாப்ஸ் நடந்துச்சோ இதெல்லாம் இப்போ ரீசெண்டா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அருண் ஹோட்டல்ல கொஞ்சம் நம்ம பழைய பஸ் ஸ்டாண்ட்ல அருண் ஹோட்டல் ஒன்று இருந்துச்சு தெரியுங்களா? 2 வருஷத்துக்கு முன்னாடி விநாயகர் சதுர்த்தி காலையில நாங்க ஒரு 11 மணிக்கு உட்காந்துட்டு இருக்கோம். அந்த டைம்ல ஒரு கால் வருது. வந்துட்டு அவங்கள டைரக்டா வந்துட்டாங்க. அவங்க வந்து இந்த மாதிரி சார் உள்ள பில்டிங் கொலாப்ஸ் ஆயிடுச்சு, அவங்க சமையல் அதை ரினோவேட் பண்ணியிருக்காங்க அந்த பில்டிங்கை பின்னாடி சமையல் ஏரியா. அந்த டைம்ல என்ன இருக்கு, உள்ள 3 பேர் வேலை செஞ்சிருக்கும் போது அந்த பில்டிங் கொலாப்ஸ் ஆகி விழுந்துட்டு 3 பேர் மாட்டிக்கிட்டாங்க. உள்ள மாட்டிக்கிட்டு உயிருக்கு போராட்டி இருந்தாங்க. நாங்கள் உள்ள போறோம், ஸ்பாட்டுக்கு போறோம். ஃபுல்லா எல்லாமே அந்த பெரிய பெரிய கல்லுலாம் அவங்க மேல இருந்திருக்கு. அதுல ஒருத்தர் உயிரோட டக்குன்னு காப்பாத்திட்டோம். இன்னொருத்தர் வந்து கால் மாட்டிக்கிச்சு. அவங்கள வந்து அந்த அவரு ரத்த வெள்ளத்துல இருக்காரு. அதை எடுக்கிறதுக்கு வந்து நம்ம கையால எல்லாம் முடியாது, நம்ம எக்யூப்மெண்ட்ஸ் பயன்படுத்தும். இந்த மாதிரி நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் பயன்படுத்தி ஸ்ப்ரெட்டர், கட்டர், காம்பி டூல் அதெல்லாம் பயன்படுத்தி அவரை காப்பாத்திட்டோம். இன்னொருத்தர் உள்ளே புதஞ்சிட்டாங்க. அவங்கள புதஞ்சவங்களே எடுக்கிறதுக்கும் இந்த எக்யூப்மெண்ட் பயன்படுச்சு. ஸோ 2 பேரை உயிரோட காப்பாற்றணும், ஒருத்தர் வந்து இறந்த நிலையில காப்பாற்றணும். எடுத்தோம் வெளியே. ஸோ இதை தான் சொன்னேன். இதுக்கு பேர் வந்து காம்பி டூல், இது வந்து கட்டர். ஓகேங்களா? ஒருத்தங்க அதான் ஒரு மெர்ஜாயி ஒரு வண்டி இருக்கு, நான் அவங்க டோர் வந்து எடுக்க முடியல, லாக் பண்ணிட்டு டோர் வந்து ஃபுல்லா இதுவாயிட்டு இருக்கு. உள்ள இருக்கிறவங்கள டோர் ஓப்பன் பண்ணி உள்ள இருந்து வெளியே எடுக்கணும். இல்ல ஏதோ ஒரு கதவு வந்து மாட்டிக்கிட்டு குழந்தைங்களை யாருன்னா உள்ள மாட்டிக்கிட்டாங்க, ஏதோ ஒன்று இதுன்னா இதை பண்ணி வெளியே எடுப்போம். ஸோ இதை வந்து நாங்க ஒரு இன்சிடென்ட் ஒன்று சொல்றேன். ஒரு ஒரு பஸ் விபத்துல வந்து ஒருத்தர் டிரைவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, எடுத்துட்டு போய் விட்டுருக்காரு. அவர் எதயத்துக்கு நடுவில் ஒரு கம்பி போய் சொருகிச்சு. உயிருக்கு ஜஸ்ட் மிஸ். கம்பி இவ்வளோ பெரிய கம்பி சொருகிட்டு ஹாஸ்பிட்டல் போயிருக்காரு. ஹாஸ்பிட்டலில் வந்து அவங்க கிட்ட அந்த எக்யூப்மெண்ட் இல்லை. நம்ம ஃபயர் சர்வீஸ் கூப்பிட்டு போயிட்டு டேரக்டா ஆப்ரேஷன் ரூம்ல ஃபயர் சர்வீஸும் டாக்டரும் 2 பேரும் மிங்கல் பண்ணி அதை கட் பண்ணி அவங்க உயிர் காப்பாத்தினாங்க. வந்து அப்புறம் ஃபயர் சர்வீஸ்க்கு வந்து நன்றி தெரிவிச்சுட்டு போனார். அவர் உயிரோட இருக்காருங்க. ஓகேங்களா? பெரிய பெரிய டூல்ஸ்லாம் நம்ம கிட்ட இருந்து அது மூலமா உயிர் காப்பாற்றுவோம். ஓகேங்களா? இதுக்கு பேர் அஸ்காலைட்டு. ஓகேங்களா? இந்த அஸ்காலைட் எதுக்கு பயன்படுத்துறோம் அப்படின்னா, ஸோ இப்போ நம்ம எல்லா இடத்துலையும் போறோம். நைட் டைம்ல போகும்போது எல்லா இடத்துலயும் கரண்ட் இருக்கும், வெளிச்சம் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஓகேங்களா? அங்க வெளிச்சம் இல்லாத டைம்ல இந்த லைட்டை பயன்படுத்தி வெளிச்சத்தை உருவாக்கும். இப்போ இந்த போர்வெல்ல குட்டி பசங்க குழந்தைங்களாம் விழுந்துருவாங்களே, அந்த இடத்துல எல்லாம் வெளிச்சம் இருக்காது. அப்போ உடனே நம்ம வெளிச்சத்தை உருவாக்குறதுக்கு இதை பயன்படுத்தும். ஓகேங்களா? மாடு கிணத்துல இருந்துச்சு, அந்த இடத்துல வெளிச்சம் இல்லை அப்படின்னா ஜென்ரேட்டர் பயன்படுத்தி இந்த வெளிச்சத்தை பயன்படுத்தி நாங்க உருவாக்கி அங்க ரெஸ்கியூ பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். இது எல்லாமே இந்த டெண்டருக்குள்ளே இருக்கு, ஜென்ரேட்டரே உள்ள இருக்கு. ஓகேங்களா? எல்லாமே நாங்களே வச்சிருப்போம். கரண்ட் எல்லா சூழ்நிலை கூட பயன்படுத்தி ஈஸியா நாங்க வெளியே எடுப்போம். அவ்வளோ. அப்படியே வாங்க, முன்னாடி வந்துருங்க. ஸோ இந்த வெஹிக்கிள் பேர் இப்படி உள்ள குழந்தைங்க வீந்துட போறாங்க. இப்படி வாங்க, இப்படி வந்துருங்க. ஸோ இந்த வெஹிக்கிள் பேர் வந்துன்னா QRVன்னு வாங்க, குவிக் ரெஸ்பான்ஸ் வெஹிக்கிள் அப்படின்வாங்க. இப்போ நிறைய இடத்துல ஃபயர் நடக்கும், அந்த சந்துக்குள்ளெல்லாம் போக முடியாது பெரிய பெரிய வண்டி. அப்போ அந்த சந்துக்குள்ளெல்லாம் போற மாதிரி இருக்க வண்டி இதுதான். ஓகேங்களா? இந்த வெஹிக்கிளை வச்சு நம்ம டக்குன்னு உள்ள போய் ஃபயர் ஃபைட்டிங் பண்ணலாம். இதுல வந்து ஃபயர் ஃபைட்டிங் பண்ணலாம், ரெஸ்கியூ பண்ணலாம். இங்கே தண்ணியை செக் பண்ணி சின்ன கன் வச்சு ஃபயர் ஃபைட்டிங் பண்ணுவோம். ஓகேங்களா? இதுல வந்து ரெஸ்கியூ என்னென்ன பண்ணுவோம்னா, இதுலயே கயிறு எல்லாம் போட்டுட்டு ஆடு மாடு கிணத்துல எதனா வந்துச்சுன்னா அந்த கயிறை போட்டுட்டு உள்ள லைஃப் ஆகி போட்டுட்டு ஒரு டீம் போவோம், போய் காப்பாற்றுவோம். அதை தாண்டி ஃபயர் சர்வீஸ்ல பாம்புலாம் வீட்டில் வந்துட்டு நிறைய கால் பண்ணுவாங்க. ஸோ அந்த பாம்பை பிடிக்கிறதுக்கு இந்த ஸ்டிக்கை பயன்படுத்தி பாம்பு பிடிப்போம். ஓகேங்களா? ஸோ நிறைய பாம்பு பிடிக்கிறது வந்து ஆக்சுவலாக அது ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஒர்க் தான். வீட்டுக்குள்ள உயிருக்கு ஆபத்து அப்படின்னா தான் ஃபயர் சர்வீஸ் வருவாங்க. நீங்க அதுக்குன்னு பாம்பு ரோட்ல, அதாவது ஒரு வெட்ட வெளி காட்டுக்குள்ள இருக்கு இல்ல புதாரில் இருக்கு அப்படின்லாம் பாம்பு பிடிக்கிறது நம்மள. வீட்டுக்குள்ள யாருக்கோ மனுஷன் உயிருக்கு, குழந்தைக்கு ஆபத்து அப்படின்றது தான் வந்து ஃபயர் சர்வீஸ் பாம்பு பிடிப்பாங்க. பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்களா? ஓகேங்களா? ஃபயர் சர்வீஸ் நம்பர் என்ன தெரியுதுல? இப்போ 112 101 101 112. ஓகேங்களா? தேங்க்யூ சார். அடுத்த வாட்டியோ இந்த எக்ஸிக்யூஷனை பயன்படுத்தி உயிர்களை உடைமைகளை காப்பாற்றுவீங்களா சார்? நீங்களே அந்த ஸ்பாட்ல காப்பாத்தினே நீங்களே ஹீரோ தான். ஏன்னா நாங்க வரதுக்குள்ளேயோ அந்த ஃபயர் உயிரை காப்பாத்தினா யார் இருந்தாலும் அந்த இடத்துல ஹீரோ தான். இதை பத்தி அவேர்னஸ் தெரியல, அதனால தான் இந்த அவேர்னஸ் ப்ரோக்ராம். ஓகேங்களா? சரிங்க சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். கைஸ், இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துருப்பீங்க. இதுல பாத்தீங்கன்னா எப்படிலாம் பட்டாசு வெடிக்கலாம், எதனாச்சும் எமர்ஜென்சினா எப்படி அதை ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றது இந்த வீடியோ ஃபுல்லா கரெக்டா லைன் பை லைனா எல்லாமே சொல்லியிருக்காங்க.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ கைஸ். பாய்.